சுழல் தி வோர்டெக்ஸ் சீசன் 2 கதை சுருக்கம். ஒரு தயக்கமுள்ள துணை ஆய்வாளரின் தலைமையில் விசாரணை இருண்ட, தொந்தரவான, நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட இரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. சுழல் தி வோர்டெக்ஸ் ஒரு புதிய மர்மத்துடன் திரும்புகிறது. அது காண்பிக்கும் திருவிழா சடங்குகளைப் போலவே மனித இருளின் அடுக்குகளை மெதுவாக உரிக்கிறது. கடலோர காளிபட்டணத்தில் நடைபெறும் அஷ்டகாளி திருவிழாவின் துடிப்பான, ஆனால் அச்சுறுத்தும் பின்னணியில் அமைக்கப்பட்ட 2வது சீசன் சில பழக்கமான முகங்களுடன் கரை ஒதுங்குகிறது. ஆனால் முற்றிலும் புதிய திகில்கள். நந்தினி ஐஸ்வர்யா ராஜேஷ் தனது துஷ்பிரயோகம் செய்யும் கணவரை கொன்றதற்காக தீர்ப்பை எதிர்கொள்கிறார். மரியாதைக்குரிய வழக்கறிஞர் செல்லப்பா லால் அவர்களால் ஆதரிக்கப்படுகிறார். இது ஒரு நீதிமன்ற அரை நாடகத்துடன் கதை தொடங்குகிறது. சப் இன்ஸ்பெக்டர் சக்கரை கதிர் தனது விருந்தினர் மாளிகையில் வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டுபிடிக்கிறார். எளிய தீர்வுகளை மறுக்கும் ஒரு மர்மம் வெளிப்படுகிறது. குற்றம் நடந்த இடத்தில் மறைந்திருக்கும் காயமடைந்த இளம் நடனக் கலைஞர் முத்து கௌரி கிஷன். விரிவடைந்து வரும் சந்தேகத்தின் சுழலில் முதல் அலை மட்டுமே. 7 வெவ்வேறு பெண்கள் ஒரே கொலையை தனித்தனியாக ஒப்புக்கொள்ளும்போது விசாரணை ஒரு கொலையாளியை கண்டுபிடிப்பதிலிருந்து இந்த அந்நியர்களை ஒன்றிணைப்பதை கண்டுபிடிப்பதாக மாறுகிறது. அது ஒரு குழந்தை கடத்தல் மற்றும் பாலியல் கடத்தல் வளையமாக மாறி யார் வழிநடத்துகிறார்கள் என்பதுதான் அது. சரி, அதுதான் சீசனின் முக்கிய அம்சம். செல்லப்பா ஏன் கொலை செய்யப்பட்டார் என்பதைத் தவிர இவை இரண்டும் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளன. நிறுவனத் தோல்விகளை காட்டும்போது சீசன் சிறப்பாக செயல்படுகிறது. நந்தினி இடம்பெறும் சிறை காட்சிகள் கைதிகளுக்கு, குறிப்பாக திருநங்கை கைதிக்கு, ஒரு கடுமையான யதார்த்தத்தை வெளிப்படுத்துகின்றன. அதே நேரத்தில் பெரிய மர்மம் குறித்த முக்கியமான பார்வையை வழங்குகின்றன. இதற்கிடையில் சக்கரையின் விசாரணை அவரை உள்ளூர் அரசியல், இரகசிய சுரங்கங்கள் மற்றும் பிரியம்பதாவின் சாந்தினி தமிழரசன், அப்லைட் சொசைட்டி அறக்கட்டளை மற்றும் இப்பொழுது வயது வந்த பெண்களாக இருக்கும் 8 மர்மமான முறையில் ஆவணப்படுத்தப்படாத குழந்தைகள் சம்பந்தப்பட்ட தசாப்த கால அச்சுறுத்தல் வழியாக அழைத்துச் செல்கிறது. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சந்தேகத்தின் ஒரு உருவத்தை வரைந்து பார்வையாளர்களை ஏமாற்றி அவர்களை யூகிக்க வைக்கிறது. இயக்குனர்கள் பிரம்மா மற்றும் சர்ஜுன் சீசன் 1 படைப்பாளர்களான புஷ்கர் மற்றும் காயத்ரி ஆகியோரால் நிறுவப்பட்ட காட்சி அடையாளத்தை பராமரிக்கிறார்கள். காளியின் 8 அவதாரங்கள் கதையின் மையத்தில் உள்ள 8 பெண்களை பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொன்றும் நீதியான கோபத்தின் வெவ்வேறு வெளிப்பாடுகளை உள்ளடக்கியது. இருப்பினும் புதுமை தேய்ந்து போயுள்ளது. சீசன் தடுமாறும் இடத்தில் அதன் வேகம் உள்ளது. முதல் 4 அத்தியாயங்கள் ஒரு மீன்பிடி படகின் அவசரத்துடன் நகர்கின்றன. மைய மர்மம் தண்ணீரில் மிதிக்கும்போது கதாபாத்திரங்களை நிறுவுவதில் அதிக நேரத்தை செலவிடுகின்றன. கவர்ச்சியை வளர்க்க உதவியிருக்கலாம். 5வது எபிசோடில் பார்வையாளர்கள் தங்கள் பொறுமையை இழந்துவிட்டதைக் காணலாம். இந்த தொடர் அவர்களுக்கு நன்றியுடன் வெளிப்பாடுகளின் எழுச்சியை அளிக்கிறது. செல்லப்பாவின் ஓட்டுநர் தாமுவை பற்றிய குண்டு வெடிப்புடன் தொடங்குகிறது. அங்கிருந்து புதிரின் அனைத்து பகுதிகளும் இறுதி எபிசோடில் இடம்பெறுகின்றன. கதிர் சக்கரைக்கு அமைதியான உறுதியை கொண்டு வருவதோடு ஐஸ்வர்யா ராஜேஷ் நந்தினியின் சிக்கலான பயணத்தை தொடர்ந்து வளர்த்து வருகிறார். விசாரணையில் கதிருக்கு உதவி செய்யும் சரவணன் சற்று குழப்பமானவர், ஆனால் நல்ல காரணங்களுக்காக. கௌரி கிஷன் முத்துவாக அதிர்ச்சியின் ஒரு பேய் சித்தரிப்பை வழங்குகிறார்கள். சிறிய சமூகங்கள் எவ்வாறு பேரழிவு தரும் இரகசியங்களை வைத்திருக்கின்றன என்பதை சுழல் தொடர்ந்து ஆராய்கிறது. இது மரியாதைக்குரிய நபர்கள் கூட மரியாதைக்குரிய முகப்புகளுக்கு பின்னால் கொடூரமான செயல்களை மறைக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது. குழந்தை துஷ்பிரயோகம், நிறுவன ஊழல் மற்றும் முறையான தோல்வி போன்ற கடினமான விஷயங்களிலிருந்து பின்வாங்கத் தயங்கும் நிகழ்ச்சியின் விருப்பமின்மை வழக்கமான குற்ற நாடகங்களை தாண்டி ஒரு தார்மீக எடையை அளிக்கிறது.